நாளை நமது தயாரிப்பாளர் உங்க சப்போர்ட்டுக்காக தான் வந்திருக்கோம் இங்க. இப்போ டைரக்டர் தான் டைரக்டர் பேசுவேன். அனைவருக்கும் வணக்கம். நாளை நமது திரைப்படம் ஸ்ரீ துர்கா கிரியேஷன்ஸ் மூவிஸ், அதாவது ஃபஸ்ட்டு படம். இந்த படம் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பற்றிய படம். உனக்கான அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெனினோட வரிகள் தான் இந்த படத்தோட கதையை. இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீனனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணு கேட்குறேன். நன்றி, வணக்கம். படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என் ஃபர்ஸ்ட் மூவி. அப்புறம் இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி. என்னை நம்பி கொடுத்தாரு, நான் அந்த பெஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆனால் எல்லாருமே மூவி வந்து தியேட்டர்ல பண்ணுங்க, போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோ, நன்றி. கொஞ்சம் சத்தமா பேசுறேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த படத்துல பெருமாள்ன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள் எல்லாரும். இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேருங்க. தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிற வரலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில். நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது, நீ ஏன் வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. நான் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கன்று நட்டேன், அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க. அப்போ தான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது. இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடக பிரமாக்கள் நீங்கள் தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துல வந்து இந்துன்ற கேரக்டர்ல பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டைரக்டர் ரொம்ப நன்றி சொல்றேன். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் ஆனா அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. நன்றி. ஒரிஜினல் நேம் சோனியா. நினைச்ச எல்லா மக்களையுமே வந்து ஒன்றுபட முடியுமா? புரியல. என்னன்னா நீங்க ஒரு ஸ்டேஜ் போட்டு டான்ஸ் ஆடி வர வைக்கிறீங்க. ஆமா, அது சாத்தியமா? ஒரு சின்ன முயற்சி தானே. அதாவது நம்ம ஒரு டான்ஸு, ஒரு கலை நடக்கிறப்ப மக்கள் தன்னை இயல்பாக கூடுவாங்க இல்லையா? அதுக்காக தான் அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணுச்சு. அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு, அஜித் சாங்கு போட்டால் தன்னை போல் அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை யோசிக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை முதல்ல வருவாங்க. சின்ன குழந்தை வந்து அதை தேடி அம்மா அப்பாக்கள் வந்துருவாங்க இல்லையா? அந்த பிளான்ல தான் ஒரு கூட்டம் இருக்கிறக்கா அப்படி ஒரு ஐடியா பண்ணாரு. இப்ப ஆணவ கொலைகள் அதிகமாயிடுச்சு. இந்த நேரத்துல இந்த படத்தை விட்டாவும் சொல்லிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த படம் எடுத்து நாங்க வந்து முன்னாடி எடுத்துட்டோம். ஆணவ கொலை இப்ப இல்லைங்க, எப்பவுமே காலமா நடந்துட்டு தான் இருக்கு. நாட்டுல எவ்வளவு நல்ல கதைகள் இருக்கு. நீங்க சினிமா எடுக்க வந்தீங்களா இல்ல சினிமாக்கு எடுக்க வந்தீங்களா? சினிமா எடுக்க தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த மாதிரி எங்க நடக்குது? இது எப்போ முடிஞ்சது? முடிஞ்ச கதையை திருப்பி கொண்டு வந்து இளைஞர் மனதை எங்க முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க? எங்க முடியலன்னு சொல்றீங்க? ஏன் நேத்து கூட ஆணவ கொலை தான் நடந்திருக்கு, அப்புறம் என்ன முடியலன்றீங்க? ஆணவ கொலைக்கே இந்த படம் இப்ப கரெக்டா அப்படி சொல்ல, எங்க முடியலன்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன்.
இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த தீர்ப்பு கிடைக்கலங்க. நான் என்ன சொல்றேன், நீ ஏன் இந்த படத்தை எடுக்கிறேன்னு கேட்குறீங்க, இந்த கதை எடுக்கிறேன்னு கேட்குறீங்களா? இந்த இது இப்போ இல்லை, நீங்கள் தென் மாவட்டம் போய் பாருங்க, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இதே மாதிரி 2 பேர் வந்து படம் எடுத்தாங்க. ஒரு சாதி அமுக்கப்படுது, இன்னும் 2 சாதி ஏத்தப்படுதுன்னு சொல்லி படம் எடுத்து இன்னைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. அந்த ஜாதி வளர்ந்து கிடையாது, வளரல. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக அடுத்தவங்க உங்க ஜாதியில இந்த மாதிரி இருக்காங்க. சுய வளர்ச்சின்னு சொல்லாங்க. சுய வளர்ச்சின்னா அந்த கமர்ஷியல் படம் எடுத்துக்கலாம் இல்லையா? அது சுய வளர்ச்சினா கமர்ஷியல் படம் எடுத்துருக்காம ஏன் இந்த படத்தை எடுக்கணும்? இதுக்கு இது வந்து தன்னை தானே தாழ்த்தி காட்டிக்கிட்டு எவனோ ஒருத்த மேல பழி தூக்கி போட்டுட்டு நம்ம வளர்றதுக்கு. அதே மாதிரி தான் 2 பேர் வந்தாங்க. ஒருத்தவங்க கம்மியா. சரிங்க, வேற யாராவது கேள்வி இருக்கு ப்ளீஸ். பாருங்க, தாழ்த்திலாம் யாரும் சொல்லல. தாழ்த்திலாம் யாரும் சொல்ல, நாளைக்கு நம்மதுன்னு சொல்றோம், நாளை நம்மதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இது என்ன தன்னை தாழ்த்திக்கவே இல்லைங்க. சின்ன படத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தைரியமா ஒரு சீனை காட்டுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா அந்த லேடி எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஒரு சீன் பயங்கரமா காமிச்சிருக்கீங்க, ஒரு பெரிய மனுஷனை சாவடிக்கிறது. இன்னொரு படத்துல வந்து 2 தலைவர்களை காமிக்கிறீங்க, இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் முதலமைச்சர். உங்க 2 பேருமே ஜாதியை வளர்த்தவங்க தானே? அதான் இந்த கேள்விக்கு அதுதான். அது 2 பேருமே ஜாதியை வளர்த்தவங்க தான். ஆமா, அதான் அழிஞ்சு போன ஆசை தான். காட்டுறீங்க. யாரை நியாயமா காட்டுறேன்? புரட்சி தலைவியும் காமிச்சிருக்கீங்க, கலைஞரையும் காமிச்சிருக்கீங்க. ஜாதியை முதல் வளர்த்தவங்க அவங்க காமிச்சது எங்க காட்டல. அது அந்த அரசியலுக்கு நம்ம போகல. அது பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர் அவர் காட்டுல யார் கட்டுறது ஃபர்ஸ்ட் வருது? இல்ல, அது அந்த இவரு வர அந்த பெரியவர் வராரு. பெரியவர் அவரோட விஷுவலுக்காக வந்தது. அவரோட பெருமை தான் தவிர படத்தை நம்ம எதையும் காட்டலாம். படத்துல ஸ்பெசிபிக்கா நம்ம அது படத்துல 2 படமும் காட்டுறீங்க. அதான் சார், அதான் சார், ஆண்கள் கூட காட்டுறீங்க. புரியுது சார். அப்படி காட்டும் போது இங்க 2 ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதான் சார் புரியுது. அவரோட கிராமத்தை நடந்த விஷயம் சொன்னதுதானே தவிர ஸ்பெசிபிக்கா நம்ம படத்துல நம்ம வைக்கல. சார் படத்துல எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஜாதி வழின்னு ஒன்று காட்டுறீங்களா? ஏன் மென்ஷன் பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க நினைவுல சரியா இருக்காது, அவங்கள காப்பாத்தி ஏதோ பண்றாங்க, அப்பவும் ஜாதி வரி ஒண்ணு வருது, எது அது மென்ஷன் பண்றீங்க? எங்க வருவீங்க? அவங்க பைத்தியமா இருப்பாங்க. ஆமா, காப்பாத்தினவங்களை வந்து நம்ம எப்பவுமே அதான் கேக்குறீங்களா? புரியுதுங்களா? என்ன இதுக்கு என்ன அர்த்தம் வச்சோம்னா, நம்மளை எல்லாரும் படங்கள் என்ன பண்ணா ஆண்கள் தான் ஜாதியை வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளை அறியாமலே பெண்கள் மூலியமா நிறைய ஜாதி கடத்தப்படுது. அது அவங்களுடைய நம்மளை அறியாமலே கடத்தப்படும். பெண்கள் மூலியமாவே நிறைய ஜாதி கடத்தப்படுது கிராமம். அதை பதிவு பண்றதுக்காக தான் அதை வச்சு, நீ என்னதான் இது பண்ணாலும் என் கிராமத்துல ஏன் இப்படி என்னைய குணப்படுத்தின அப்படின்ற ஒரு இதுதான். கலர் வந்து நாளை நம்மதுன்னு வச்சுட்டு காவி கலர்ல இருக்கு. ஆனா ஐயோ, அந்த கடைசி சீன்ல பெருமாளை கொலை பண்ணிட்டீங்க. அந்த காவி கலரை பத்தில அதுல இல்ல. சூரியன் உதயம் அந்த மாதிரி அந்த பெண் மனுஷர் செத்தாதான் இருக்கிறாரு. அவரு அம்மாவோட கூட்டிட்டு காட்டுறீங்க, அதை காட்டவே இல்லையே. அதான் அந்த சாங்லயே இறந்துட்டாருன்னு தானே காட்டுவோம். நீ ஒரு பாராட்டுக்கு சார், மேல தெரு மக்களும் கொண்டாடுற மாதிரி நியாயமா ஒரு படம் எடுத்து. நன்றி சார். அதுக்காக வாழ்த்து. தேங்க்யூ சார். கரெக்ட் சார், நீங்க சொன்ன விஷயத்தை ஆணித்தரமா சொல்லிட்டீங்க. உங்க ஒப்பீனியன் சொல்ல தப்பே இல்லை. சார் ஒண்ணு சொன்னாரு, அது அவரோட ஒப்பீனியன். ஆனா உண்மையை கரெக்டா சொல்லிட்டீங்க. ஜாதி வரி கண்டிப்பா இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஜாதிக்குள்ள ஜாதியே சொல்றேன், எங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள பரிமாணங்கள் இருக்கு. சொன்னது ஆணித்தரமா சொல்லிட்டீங்க, அழுத்தமா சொல்லிட்டீங்க. அது பெண் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. படம் வெற்றி பெற இந்த கதை எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை வந்தது? நீங்க ஒரு இந்த கதை எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை வந்தது? ஏன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஒரு கிராமத்துல போய் எடுத்திருப்பீங்க, அங்கேயே ரெண்டு கம்யூனிட்டி இருப்பாங்க, நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. எந்த பிரச்சனை நடக்கல. ஆக்சுவலா அது அடுத்தது சிவகங்கை பக்கத்துல ஒரு 2 கிராமம். அந்த கிராம மக்கள் ஃபுல் சப்போர்ட் தான் பண்ணாங்க. அதாவது இந்த காலனி பகுதியை காட்டியிருக்கோம் இல்லையா, அது ஒரிஜினல் காலனி, அந்த மக்களே நடிச்சிருக்காங்க. இது நம்ம மறைமுகமா அந்த 2 கேஸ்ட் ஆட்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை நடிச்சவங்களே ஆப்போசிட் கேஸ்டோட தான் நடிச்சிருப்பாங்க அவங்களாவே. ஸோ அதனால எங்க கிராமங்கள்ல அந்த மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. கேள்விக்கு வந்து நம்ம ராசிபுரத்துல வந்து ஊராட்சி மன்ற தலைவரை வந்து வெளில உதவுறாரு உட்காரணும்னு சொல்லி அது வந்து நடந்திருக்கு. அதுக்கு நீங்க அதை சொல்ல வேண்டியதான், நீங்க அதை தயங்குறீங்க. ராசிபுரத்துல நடந்திருக்கிற மாதிரி ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை சீட்ல உட்கார கூடாதுன்னு சொல்லி அங்க உள்ளவங்க வந்து தடுத்திருக்காங்க. அவங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. அதான் நீங்க எடுத்திருக்கீங்க. அதை நீங்க சொல்லுங்க, இது மாதிரி வந்து நீங்க இது மாதிரி நடந்திருக்கு, உண்மை சம்பவம் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு தானே இருக்கு. எல்லா கிராமம் நடந்துதான் இருக்கு. இல்ல அதை நீங்க உண்மையை ஓப்பனா சொல்லிருக்கணும். பத்திரிகை எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க.
தெரியணும்ல இது மாதிரி நடந்துகிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதான் சார் பெரும்பாலும் குடும்பங்கள் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல சார் எப்படி வேலை நல்லா இருக்கு. சார் எல்லாரும் குடும்பம் கொஞ்சம் கூட தர மாட்டாங்க. நல்லா சிறப்பா சரி, நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. சார்